ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே பெட்ஸ் அண்ட் டெக் சேனல். இனி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, உடஞ்ச டிஸ்பிளேவில் இருந்து எப்படி எமர்ஜென்சி லேம்ப் செய்யறதுன்றதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன எஸ்கே பெட்ஸ் அண்ட் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு கத்திரிக்கோல், ஒரு பிளேடு, ஃபைல் அண்டு ஸ்க்ரூ ட்ரைவர். இப்போ நம்ம டிஸ்பிளே எடுத்துக்கணும். இது என்கிட்ட இருக்க உடஞ்சி போன டிஸ்பிளே. பார்த்திங்கன்னா பிளேடை வச்சு டாப் சைடில் ஒரு ஒயிட் கலர் டேப் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அது லைட்டிங்க்கான ஸ்டிப்பில் வர்றது. ஸோ அந்த ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேப்பரை பிச்சுடுங்க. பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் பெருசாக இருக்கும். அது வழியாக மேலே இருக்க ஜிஐ ஷீட்டில் ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ நான் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இதை பார்த்து பண்ணுங்கள். இந்த ஜிஐ ஷீட் ஷார்ப்பாக இருக்கும், கையை கிழிச்சு விட்டுரும். ஸோ பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி அந்த ஜிஐ ஷீட்டை ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ அந்த ஷீல்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஸ்பிளேவை தனித்தனியாக பிரிக்கணும். மேலே இருக்க அந்த ஸ்டிக்கரை பிளேடால் லைட்டாக கீறல் போட்டு எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே இருக்கிறது தான் நம்ம டிஸ்பிளேவோட லைட்டிங் எல்இடி ஸ்டிப்பு. ஸோ அதுதான் நம்மளுக்கு வேணும். ஸோ இது அலுமினியம் ஃப்ரேமில் இருக்கும். இது எடுக்கும்போதும் பார்த்து எடுங்க, கையில் ஸ்க்ராட்ச் விழுந்துடும். ஸோ இப்போ நம்ம அந்த அலுமினியம் ஃப்ரேமே எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருங்க, அது உள்ளே இருக்க எல்இடியை காட்டுறேன். ஸோ பார்த்திங்கன்னா டிஸ்பிளே கிராக் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இது டிஸ்பிளேக்குள்ளே இருக்கிற இன்னர் சைடு பார்ட்ஸ், அதாவது ஒரு 4-5 ஷீட்டு அதில் இருக்கும். அதனால் நம்மளுக்கு டிஸ்பிளே இமேஜை கிளியராக நம்மளுக்கு தெரிய வைக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது உள்ளே இருக்க இந்த எல்இடியை தான் நம்ம ரிமூவ் பண்ணி எமர்ஜென்சி லைட் செய்ய போகிறோம். ஸ்டிப்பு இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு 32 எல்இடி கிடைக்கும். ஸோ நம்ம 28 எல்இடி வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ அந்த ஸ்டிப்பை கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு எல்இடியை கட் பண்ணும்போது ஒரு பாக்ஸ் டப்பா வச்சுக்கோங்க. ஏன்னா எல்இடி கட் பண்ணும்போது ஃபோர்ஸில் எங்கன்னா ஓடிடும். ஸோ நான் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்இடியை கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த எல்இடிக்கு நம்ம லெக்குக்கோசம் சால்டிங் வைக்கிறதுக்கோசம் இந்த க்ரீன் கலர் அது மேலே இருக்க கோட்டிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க காப்பர் கோட்டிங்கை வெளியே தெரிய வைக்கணும். அதுக்கு நம்ம ஃபைல் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபைல் எடுத்துக்கோங்க. எல்இடியோட ஒரு எண்டை வச்சு ஃபைல் பண்ணுங்கள். ஸோ அதே போல் 2 எண்டுக்கும் ஃபைல் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபைல் பண்ணிங்கன்னா 2 சைடும் காப்பர்லுக்கு தெரிய ஆரம்பிக்கும்.
ஸோ இப்போ உங்களுக்கு நான் பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணுறேன். ஒரு லைட்டுக்கு நீங்கள் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டுபிடிச்சா மொத்த லைட்டுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒரே சைடில் தான் இருக்கும். இப்போ பாருங்கள் லைட் எரியுது. நெக்ஸ்ட் இதே போல் 28 எல்இடிக்கும் வந்து பண்ணிவிடுங்க. சேம் தான் லெஃப்ட் ரைட்டு வந்து ஃபைல் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து எல்லாத்துக்கும் லைனாக ஃபைல் பண்ணிட்டேன். இப்போ எல்லா எல்இடியும் எரியுதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிப்போம். எல்லா எல்இடியும் எரியுது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டிஸ்பிளேவில் இருக்க பேக் சைடு இருக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கவர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம எல்இடியை வந்து ப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டிடணும். இது மாதிரி லைனாக வந்து 7 லைன் 4 இது காலம் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தம் 28 எல்இடி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபெவிபாண்டை வந்து லைட்டாக அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. ஸோ ஃபெவிபாண்ட் ஊற்றிட்டு நீங்கள் வந்து சால்ட்ரிங் பண்ணும்போது கிளாஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து வர ஸ்மோக் வந்து உங்கள் கண்ணில் வந்து பயங்கரமாக எரிச்சல் கொடுக்கும். ஸோ வந்து ஃபெவிக்கு யூஸ் பண்ணிட்டு ஹீட் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் எல்லாத்துக்கும் வந்து லெக் அடிக்கிறதுக்கோசம் சால்ட்ரிங் வந்து இது பண்ணுறேன், அப்ளை பண்ணுறேன். ஸோ 2 சைடுமே வந்து சால்ட்ரிங் அயன் வச்சு இது பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. அதில் இருக்க நம்மளுக்கு உள்ளே இருக்க காப்பர் தான் தேவைப்படும். ஸோ காப்பரை வச்சு தான் நம்ம எல்லா ஒயரையும் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். சிங்கிள் காப்பர் ஒயர் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஒயர் தான் வேணும். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு சிங்கிள் ஒயரே போதும். ஸோ இப்போ நான் சிங்கிள் ஒயர் தான் எடுத்திருக்கேன். நம்ம வந்து பாசிட்டிவ் சைடு வந்து லைன் கொடுத்துட்டு செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 4 எல்இடிக்கு நம்ம பாசிட்டிவ் இப்போ ஃபுல்லாக ட்ராக் அடித்து முடிச்சாச்சு ஃப்ரெண்ட். இப்போ போத் சைடும், ஸோ நெகட்டிவ் சைடும் சேம் இதே ப்ராசஸ் தான். இப்போ நெகட்டிவ் சைடு வந்து நான் வந்து லெக் அடிக்க போகிறேன். நெகட்டிவ் சைடு வச்சு பார்த்துட்டேன், எல்லா லைட்டும் எரியுது. ஓவராலாக ட்ராக் முடிஞ்சிச்சு. இப்போ பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணிவிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா லைட்டும் எரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2 ஒயர் சால்வ் பண்ணி ஒரு லைட்டில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருங்க. அதையும் வந்து பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணிவிடுவோம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எரியுது. இதை வந்து ஆன் பண்ண வச்சு ஓட்டிடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவில் இருக்கிற அக்ரிலிக் ஷீட்டு. ஸோ அந்த லைட் வந்து வெறும் கண்ணில் பார்த்தீங்கன்னா ஹெவியாக கூசும் கண். ஸோ அதோட அக்ரிலிக் ஷீட் போடுறோம். இதை வந்து டுவெல் சைடு டேப் வச்சு லைட்டை வந்து ஒட்டிடுங்க. இந்த ஷீட்டில் வந்து டுவெல் சைடு டேப் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. கண் கூசுறது வந்து கம்மியாகும், பட் வந்து வெளிச்சம் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு மேலே வந்து ஒரு ஷீல்டு மாதிரி போட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்இடி முடிஞ்சுது, எமர்ஜென்சி எல்இடி முடிஞ்சுது. ஸோ லாஸ்ட்டாக ஒரு வாட்டி பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணுவோம் எப்படி எரியுதுன்ட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பிரைட்டாக தான் எரியுது. ஸோ வந்து இதை லைட் ஆஃப் பண்ணால் எப்படி எரியுதுன்ட்டு நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து லைட் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து லைட் ஆஃப் பண்ணுறேன். இப்போ லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண லைட்டை வந்து போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பிரைட்டாக தான் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்கே பெட்ஸ் அண்ட் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.